மிதுனம், அடிச்சு சொல்றேன், இது நடக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வீடியோவோட டைட்டில பார்த்து யாரும் ஆச்சரியப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்கும். அதை என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். இந்த 3 கிரகங்களோட பெயர்ச்சி உங்க வாழ்க்கையே மாத்த போதுங்க. சோ அதனாலதான் சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுமையா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடுங்க. ஜோதிடமும் ஆன்மீகமும் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களோட லைஃப்ல, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாவே பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும். அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. மிதுனம் காலச்சக்கரத்தின் 3வது ராசி. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் தான். அதாவது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா 2 ராசிகளுக்கு அதிபதியா வராருங்க. ஒண்ணு மிதுனம், இன்னொன்னு கன்னி. அதே மாதிரி கன்னி புதன் அப்படின்றது பெண் ராசியை சம்பந்தப்படக்கூடிய ஒரு ராசி. பொதுவாவே இந்த ராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடத்துல ஆண் ராசி பெண் ராசி அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறது மிதுனத்துல இருக்கக்கூடிய ஆண் ராசி. புதன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்சி, அதாவது அறிவும் அறிவு சார்ந்த விஷயங்களும் புதன் தாங்க. அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பேச்சு திறன், இதெல்லாமே புதன் தான். புதன் அப்படின்றது அறிவு அப்படின்னா, குரு அப்படின்றது ஞானம். புதன் அப்படின்றது ஸ்டூடெண்ட், மாணவன் அப்படின்னா, குரு அப்படின்றவர் டீச்சர், ஆசிரியர். புரியுதுங்களா? இப்ப உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னு வைங்களேன், பொதுவாவே சொல்றேன், உங்களோட ஜாதகத்துல பாருங்க, புதனோடைய சந்திரன் சேர்ந்து அமரும் போது, இல்ல புதனுக்கு லக்னத்தோட தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்க ரொம்பவே அறிவாளியா இருப்பாங்கங்க, புத்திசாலியா இருப்பாங்க, பேச்சு திறன் நல்லாவே இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்களேன், ரொம்ப சாமர்த்தியமா பேசுவாங்க, ரொம்ப டாக்டிக்ஸா இருக்கும் அவங்க பேசுறது. என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்ற ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு பேச்சு அவங்க கிட்ட இருக்கும். எஸ்பெஷலி புதன் லக்னத்தோடையும் ராசியோடையும் சம்பந்தப்படும் போது அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி புதன் நல்ல நிலைமையில இருக்கும் போது தன்னுடைய அறிவாலையும் பேச்சாலையுமே அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கும். இதே எஸ்பெஷலி உங்களுக்கு கன்னியில புதன் இருந்தாலும் சரி, மிதுனத்துல புதன் இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், லாயர், ஸோ பேச்சு துறை சம்பந்தமா எதெல்லாம் இருக்கோ அந்த செக்டார் மூலயமா பணம் நல்லா சம்பாதிக்க முடியும். கணக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபீல்டுலயும் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியும். ஈவன் ஹெச்ஆர், மேனேஜ்மெண்ட், ஐடி செக்டார், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களால நிறைய அவங்களோட கெப்பாசிட்டியை அவங்களால போட முடியும். அண்ட் ஒன் மோர் திங், கம்யூனிகேஷன். புதன் அப்படின்னாலே என்னது? தொடர்புகள் தானே புதன். அப்போ மிதுன ராசியில பொதுவா நான் பார்த்த வரைக்கும் சொல்ற ஒரு மெயின் குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பணம் சம்பாதிக்கிற விஷயம் மெயினாவே பேச்சா இருக்குங்க. இன்னொன்னு தொடர்புகள் மூலியமா அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. இந்த 2 விஷயம் நான் அவங்க கிட்ட பிரதானமாவே பார்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு உங்களோட ராசிக்கு எந்த மாதிரி கரியரை செலக்ட் பண்ணணும்னு தெரியல, எந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள போகணும், இல்ல எந்த மாதிரி துறைக்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியல, கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு இருக்க பட்சத்துல என்கிட்ட நீங்க கன்சல்டேஷன் வாங்க. மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை மறக்காம அனுப்பி வைங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மிதுன ராசிக்கு 3 கிரகங்களோட பெயர்ச்சி இந்த வருடம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது சனியோட பெயர்ச்சி. சனி யாரு உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சனி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியாவும் வராரு, 9ஆம் அதிபதியாவும் வராரு. 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் 8ஆம் இடம் அப்படின்றது உங்களோட ஆயுள் ஸ்தானம். உங்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினா 8ஆம் பாவம்.
சனியே தான் ஆயில் காரகனாவும் இருக்காரு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிதான் எல்லாருக்குமே ஆயில் காரகன். ஆனா மிதுனத்துக்கு 8ஆம் அதிபதியாவும் வராரு, அவரே 9ஆம் அதிபதியாவும் வராரு, அதாவது பாக்யஸ்தானாதிபதி. இப்ப இந்த 8, 9 கூடிய சனி பகவான் எங்க இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு. சோ நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த வருடமும் அடுத்த வருடமும். சரிங்களா? அடுத்த ஒரு 1.5 இயர்ஸுக்கு, ஏன்னா 2 வருஷம் அவர் அங்கதான் இருப்பாரு. பட் நெக்ஸ்ட் குருவோட பார்வை வந்து அக்டோபர் மேல இருந்து சனிக்கு வந்து விழுறதுனால நீங்க அப்ப தப்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் சேஞ்சஸ், அதாவது வேலையில பல மாற்றங்களும் வேலையில சில பிரச்சனைகளும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ குருவோட பார்வை வந்து உங்களுடைய சனி பகவானுக்கு வந்து விழும்போது, கோச்சாரத்துல வந்து விழும்போது எக்ஸலண்டா உங்களுக்கு வந்து இருக்கும். சோ நீங்க மெயினா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இந்த காலகட்டங்கள்ல இருக்கிற ஜாப் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம், போயிடலாம், என்னடா இது ஒரே டார்ச்சரா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சோ அந்த மாதிரி அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. டக் டக்குன்னு முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா சனி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா தாமதப்படுத்துவாருங்க. அவர் எந்த வீட்டுல இருக்காரோ டெசிஷன் நம்ம ஸ்லோவா தான் எடுக்கணும். அவசரப்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எதுவுமே நடக்காம போயிடும். சோ ஸ்லோவா நிதானமா டெசிஷன் எடுங்க. ஏன்னா கரியர் வீட்டுல அவர் அமர்ந்திருக்காரு. அவரே வந்து 8ஆம் இடம்ன்றது திடீர் மாற்றம், 9ஆம் அதிபதியாவும் வராரு. சோ உங்களுடைய ஹையர் நாலேஜ், உங்களுடைய உயர்ந்த அறிவு. சோ அதனால எடுக்கிற ஒரு முடிவை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா எடுங்க. அதுக்கப்புறம் குரு யாரு உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசிக்கு அவரே 7ஆம் அதிபதியாவும் வந்து 10ஆம் அதிபதியாவும் வராரு. அதாவது 2 கேந்திரங்களுடைய அதிபதி வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு குருவாவே வராரு. அப்போ ரொம்ப பாக்கியம் இல்லையா? சோ குரு வந்து உங்க ராசியின் மேல சந்திரனின் மேல வந்து அமர்றது அப்படின்றதே ஒரு ஒரு குடுப்பனைன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப இந்த காலகட்டங்கள்ல உங்களை வந்து குரு வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்றாரு. நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களை வந்து அவர் வந்து காப்பாத்துறாரு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், புதன் அப்படின்றவர் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் ஸ்டூடெண்ட் அப்படின்னா, குரு அப்படின்றவர் டீச்சர். அப்போ எப்பயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட ரொம்ப வயசான ஒருத்தவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்டீங்கன்னா லைஃப்ல வந்து முன்னாடி வந்துருவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படியே சமசப்தமா இருக்கிறது வந்து தனுசு இல்லையா, குருவோட வீடு. அப்போ உங்களை விட மூத்த ஒருத்தரோட அட்வைஸ் நீங்க காதுல வாங்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல வந்து வந்துருவீங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல ஈகோ இல்லாம பாத்துக்கோங்க. அடுத்து ராகு கேதுவோட பெயர்ச்சி. ராகு எங்க இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து இப்போ அவர் இருக்கிறது 9ஆம் வீட்டுல வந்து ராகு இருக்காரு. கேது வந்து 3ஆம் வீட்டுல வந்து இருக்காரு. சோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து கடவுள் வழிபாடு பண்றது, சரிங்களா, பெரியவர்களோட ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கிக்கிறது, அண்ட் உயர்கல்வி உயர் படிப்புக்கு இந்த காலகட்டங்கள்ல வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியம். புரியுதுங்களா? உங்களுடைய புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. 5, 9மே புண்ணியத்தை குறிக்கக்கூடிய வீடுகள் தான். சோ 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். நிறைய முயற்சிகள் பண்ணுங்க. சோ லைஃப்ல ஒரு விஷயம் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றதுனால தோண்டு போக வேண்டாம். இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது இந்த வருடம் தான் நடந்திருக்கு. சரிங்களா? இந்த வருடம் வந்து மே 18ஆம் தேதி வந்து ராகு கேதுவோட பயிற்சி நடந்திருக்கு. சோ அதனால நிறைய முயற்சிகளை வந்து நீங்க வந்து எடுத்து வச்சீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யாருக்கு இதை மெயினா நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவோடைய தசாபுக்தி காலங்கள்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ராகு 9ல இருக்கு. சோ கேது வந்து 3ஆம் வீட்டுல இருக்கு. சோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல வந்து கேது இருக்காரு. சோ ராகு கேதுவோட தொடர்பு வந்து உங்களோட தசாபுக்தி காலங்கள்ல இருக்கவங்களுக்கு மட்டும் நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங், கடகராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் போய் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை போய் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க.